நானும் என் பசங்களும் ஜாலியாக வண்டியை எடுத்துகிட்டு பைக்கில் அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் பசங்க சொன்னானுங்க, அப்பா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, அதனால் உங்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே போன்னு சொன்னானுங்க. சரி என்னடா வேணும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டே இருந்தோம். அப்போ தான் யோசனை பண்ணி சொல்கிறேன்ப்பான்னு சொன்னானுங்க. சரி சொல்லுங்கடா, என்ன தாண்டா வேணும், எங்கே தாண்டா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னானுங்க, அப்பா நம்ம ஏரியாவில் ஒரு பரோட்டா கடை ஒன்று தந்திருக்காங்கப்பா, எங்களுக்கு பரோட்டா வாங்கித்தாங்கப்பா அப்படின்னானுங்க. டே அதை அப்படி சொல்லக்கூடாதுடா. அப்போ எப்படிப்பா சொல்லணும்னு கேட்டானுங்க. அதுக்கு எப்படி சொல்லணும்னா, அண்ணா 2 பரோட்டா. அதென்ன பரோட்டா? சரி நானும் 4 பரோட்டா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு பார்த்தா ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டமாக இருந்தது. சரி என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா அந்த பையன் சால்னா கட்டிகிட்டு இருந்தான். சரி இந்த பக்கம் பார்த்தா இந்த பையன் ஸ்பீடாக வேகமாக பரோட்டா கட்டிகிட்டு இருந்தான். அப்போ அவன் ஆள் இல்லை போல் இருக்குது. கடைசியாக நாங்களும் பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போய் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு.